அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இந்த டாப்பிக்கில் இருந்து முழுவதும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 மேக்ஸ் பக்கத்தில் நான் கொண்டு வந்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் தேட் வில் டிவைட் 62, 78 and 109 லீவிங் ரிமைண்டர்ஸ் 2, 3 and 4 ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 62, 78 மற்றும் 109 வகுக்கும்போது இந்த நம்பரை வகுக்கிறோம். அந்த சமயம் மீதி எத்தனை 62 வகுக்கும்போது 2 மீதி கிடைக்கும், 78 வகுக்கும்போது 3 மீதி கிடைக்கும், 109 வகுக்கும்போது மீதி நமக்கு 4 கிடைக்கும். சரியா? ஸோ அது எந்த நம்பரால் வகுக்கும்போதுன்னா கீழே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 4 நம்பரில் ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கும்போது தான் இந்த மீதி நமக்கு கிடைக்குது. அந்த 4 நம்பரில் எது தான் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போது இந்த மேக்ஸை நம்ம பண்ணிடலாம். எப்படி பண்ணணும்னா மீ பெரு பொது காரணி இப்படின்னு கொஸ்டின் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம என்ன தான் ஃபைன் பண்ணணும்னா ஹெச்சிஎஃப் தான் ஃபைன் பண்ணிக்கணும். சரியா? ஹெச்சிஎஃப் தான் நம்ம ஃபைன் பண்ணிக்கணும். ஸோ ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பாருங்கள். அதாவது 62, 78, 109 இதை நம்ம வகுக்கும்போது மீதி நமக்கு என்ன கிடைக்குது? அதாவது 62 வகுக்கும்போது 2 கிடைக்குது. சரியா? அதாவது 62 இதில் இந்த 4ல் ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கும்போது 2 மீதி கிடைக்குது. சரியா? அப்படின்னா இந்த 62லேருந்து 2 மைனஸ் பண்ணுங்கள், 60. ஓகேவா? 60. அடுத்தது இந்த 78 இருந்து 3 மைனஸ் பண்ணுங்கள், 75. அடுத்த 109லேருந்து 4 மைனஸ் பண்ணுங்கள், 105. ஓகேவா? இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெச்சிஎஃப் எடுங்க. நம்ம எந்த டேபிளுக்கு போடலைன்னா டேபிள் 5க்கு போடுங்க. ஸோ அப்படின்னா நமக்கு இப்போ என்ன கிடைக்குங்க? 5 மீதி 1, 5 2 10, 10. சரியா? அடுத்தது வந்து 5 மீதி 2, 5 25. அடுத்தது 5 2 10 மீதி 1. அடுத்து இன்னும் எந்த டேபிளுக்கு போவேன்னா 3க்கு போடலாம். ஓகேவா? அப்படின்னு சொல்லும்போது 4 3 12, 4. அடுத்தது 5 3 15. அடுத்தது 7 3 21. இப்போ நம்ம என்ன இங்கே கேட்டிருக்கோம்? ஹெச்சிஎஃப். சரியா? ஹெச்சிஎஃப்னு சொல்லும்போது இந்த சைடில் இருக்கக்கூடியதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னு சொல்லும்போது நம்ம 5 பெருக்கல் 3. ஓகேவா? அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் என்ன? 15. ஓகேவா? இப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாமா? கரெக்டான ஆன்சர் நமக்கு 15 தான் கரெக்டான ஆன்சர். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இதை இன்னும் எப்படி கிளியராக பண்ணிக்கலான்னா பாருங்கள். இந்த 62-ஐ 15ஆல் நீங்கள் வகுத்தீங்கன்னா ஓகேவா 4க்கு 60 மீதி எத்தனைங்க? 2. ஓகேவா? இதே மாதிரி 78க்கு நீங்கள் வகுத்து பாருங்கள். சரியா? உங்களுக்கு எத்தனை கிடைக்கும் அப்படின்னா 78 நீங்கள் இதே மாதிரி 78 போட்டுக்கிட்டு இதே மாதிரி நீங்கள் 15ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிமைண்டர் உங்களுக்கு எத்தனை கிடைக்கும் அப்படின்னா, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 5. சரியா? 5ன்னு சொல்லும்போது 75, ரிமைண்டர் உங்களுக்கு 3 கிடைக்கும். சரியா? அதே மாதிரி தான் 109 நீங்கள் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 4 கிடைக்கும். இது தாங்க இதனுடைய மீனிங். இனி நம்ம செகண்ட் மேக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ புக் செல்லர் ஹேஸ் 175 இங்கிலீஷ் புக்ஸ், 245 science books and 385 mathematics books. He wants to sell the books in a box subject wise in equal numbers. Find the number of books for each subject in a box. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு நூல் விற்பனையாளர். சரியா? 175 ஆங்கில புத்தகங்கள் வச்சுருக்காராம். அடுத்தது 245 அறிவியல் புத்தகங்களும் வச்சுருக்காரு. 385 கணித நூல்களை வச்சுருக்காரு. ஒவ்வொரு பெட்டியிலையும் பாட வாரியாக சப்ஜெக்ட் வைஸ். சரியா? பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாடநூல்களை வைத்து விற்க அவர் விரும்புகிறாரு. ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூலுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு இவங்க இதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
இதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ணலைங்க. அதாவது இதுக்கும் அதாவது சம எண்ணிக்கையில் நேரமே நம்ம என்னங்க சொன்னோம், மீ பெருன்னு வந்தாலும் என்ன போடணும், நம்ம ஹெச்சிஎஃப்னு சொன்னேன்ல, அதே போல் இங்கே என்ன வந்திருக்குன்னா சம எண்ணிக்கையில் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா, சம எண்ணிக்கையில் ஈக்குவல் அப்படின்னு வருதுனாலே நம்ம எது தான் ஃபைன் பண்ணிக்கணும், எல்லாத்துலேயும் சமமாக வைக்கிறோம் அப்படின்னா ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். சரியா, ஹெச்சிஎஃப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எத்தனை, அதாவது இங்கிலீஷ் புக் வந்து 175. அடுத்தது சயின்ஸ் புக்கு 245. அடுத்த மேக்ஸ் புக்கு வந்து 385. இதுக்கு என்ன பண்ணுறோம், இங்கே ஹெச்சிஎஃப் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு எதுக்கு போடலாம், 5க்கு போட்டுடலாமா. 3 3 5 15, மீதி 2 5 25. அடுத்தது 4 5 20, மீதி 4 9 5 45. அடுத்து பாருங்கள் 5 5 25, 6 30, 7 5 35, மீதி 3 7 5 35. ஓகேவா. அடுத்து இனி எந்த டேபிளுக்கு இவங்க போடலாம், 7க்கு போடலாம். 7க்கு போட்டுடலாம். சரியா, 7 35, 7 35, 7 49. அடுத்தது 1 7 1 7 7. இப்போ நம்ம ஹெச்சிஎஃப் தானேங்க கண்டுபிடிக்கணும். அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும்னா இந்த 7 5 ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 35. அதாவது ஒரு பெட்டியில் அதிகபட்சமாக எவ்வளோ புத்தகங்கள் வச்சுக்க முடியும், பாட வாரியாக வச்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்னா 35 புக்குகள், 35 புக்ஸு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போது ஆன்சரை பார்ப்போம். ஆன்சர் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா 35ங்க. சரியா, 35 தான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் அடுத்த மேக்ஸ் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் த நம்பர் 18 and 13. 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீ பே கா. சரியா, மீ பொது காரணி மற்றும் மீ சீமாவின் விகிதம் காண்க. அதாவது எல்சிஎம், அதாவது 18க்கும் 30க்கும் இந்த ரெண்டுக்குமே நீங்கள் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்னுடைய ரேஷியோ என்னவா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ நம்ம இப்போது இதை கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு நம்பருக்குமே நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு 18, அடுத்தது 30. சரியா, 30. இந்த ரெண்டுக்குமே என்ன பண்ணுறோம், எல்சி அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்சியை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா, எல்சி அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு எந்த வாய்ப்பாடு போகும், 2 போகும். சரியா, 9 2 18, ஒரு 2 2 I 2 10. சரியா, இனி அடுத்தது என்ன அப்படின்னா 3க்கு போட்டுடலாம். 3 9, 9 I 3 15. சரியா, இப்போது எல்சிஎம்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வரும். சரியா, இந்த 2 வரும், 3 வரும், இந்த 3 வரும், இந்த 5 வரும். ஒரு 3 3 2 3 6, I 3 15, I 3 15. ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். அப்படின்னு சொல்லும்போது 60 90, எல்சிஎம் வந்து 90. ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் எவ்வளோ வருதுன்னா 1 3 3 2 3 6. இப்போது ரேஷியோ எடுக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா எதுக்கெல்லாம் ரேஷியோ கேட்டிருக்காங்க, ஹெச்சிஎஃப்க்கும் எல்சிஎஃப்க்கும் கேட்டிருக்காங்க. அப்படின்னா 6:90. ஓகேவா. இப்போ இதை அடிச்சிடலாமா, அதாவது 1 3 3 2 3 6, 2 3 6, 1 3 3 9 30. சரியா, இன்னும் இதை அடிச்சிடலாம். 1 இங்கே 15, அதாவது 1:15. ஸோ நம்ம இப்போது இங்கே ஆன்சர் இருக்கான்னு பார்த்துருவோம். நம்மளுடைய ஆன்சர் இருக்குங்க, ஆப்ஷன் சி. சரியா, ஆப்ஷன் சி 1:15.
15 கரெக்டான ஆன்சர். ஸோ இதே மாதிரி ஈஸியான கொஸ்டின்களெல்லாம் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாங்க. அடுத்த 4th மேக்ஸ் பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் கேன் பி டிவைடட் பை 255 அண்டு 508 விச்சில் யூஸ் த ரிமைண்டர் 4. சரியா? அதாவது 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக 4 தரும் மிக சிறிய எண்ணை காண்க. அதாவது எல்சிஎம் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இந்த 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் நம்ம இங்கே ஏதோ ஒரு நம்பரை வகுக்கிறோம். சரியா? இங்கே ஏதோ ஒரு நம்பரை வகுக்கிறோம். வகுக்கும்போது நமக்கு ரிமைண்டர் எத்தனை கிடைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா 4 கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நம்பரு என்னன்னு இவங்க கேட்குறாங்க. சரியா? இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 4 எடுத்து இந்த இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லை நம்பர், அதுக்கு கூட ஆட் பண்ணுறோம். அப்படின்னா 258. சரியா? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரெண்டுக்குமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா எல்சிஎம் எடுக்கிறோம். 254 அடுத்து என்ன 508. இந்த ரெண்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் எடுத்துருவோம். எல்சிஎம் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 2க்கு போட்டுடலாம். 2க்கு போடுவோம். 2க்கு போட்டோம் அப்படின்னா இது வந்து 127 வந்துடும். 127 வந்துடும். இதுக்கு என்ன வரும் அப்படின்னா 254 வரும். 254 வரும். சரியா? 254 வரும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை எதுக்கு போடலாம் அப்படின்னா 127க்கு போடலாம். 127க்கு போடலாம். 127 போட்டோன்னா இது 1 வருங்க, இது 2 வரும். சரியா? இப்போது நமக்கு எல்சியம், சரியா, இது வந்து 127. எல்சியம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுறோம், இந்த 2 127 1 2 இவ்வளோத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படின்னா எல்சிஎம் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்னா 508. கரெக்டாக? 508. இந்த 508 கூட என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்கக்கூடிய 4 ஆட் பண்ணுறோம். சரியா? ஆட் பண்ணால் நமக்கு இப்போ என்னங்க கிடைக்கும், 512. சரியா? இன்னும் என்ன பண்ணுறோம், ஓகேவா? இப்போ நமக்கு ஆன்சர் வந்துருச்சுங்க. இப்போது 512. இப்போ பாருங்கள், இது ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். இப்போது இங்கே 254. ஓகேவா? இந்த 254 இந்த 512 வகுத்து பாருங்கள். சரியா? வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதாவது பாருங்கள், 2க்கு 508 ரிமைண்டர் எத்தனைங்க, 4. சரியா? அதே மாதிரி 508 இங்கே உள்ளாடி 512. இனி இதை வகுத்து பாருங்கள் 1. சரியா? கீழே வந்து 508 வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிமைண்டர் வந்து நமக்கு 4 வரும். சரியா? ஸோ நமக்கு கரெக்டான ஆன்சர் வருது. அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சருங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.